السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كافر اليتيم له أنا وهو كهاتين في الجنة. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم صدق رسوله النبي الكريم. இஸ்லாமிய மார்க்கத்தில் மக்கள் ஒவ்வொருவரும் பிறர் மீது இரக்கத்தோடு கருணையோடு அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக நாம் ஏழை எளியவர்கள், அனாதைகள், இயலாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், இவர்கள் மீதெல்லாம் நாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும், கருணை செலுத்த வேண்டும். இன்றைக்கு அது பற்றி நிறைய பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தலைவர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே இஸ்லாமியரை பார்த்து, ஏனைய மக்களை பார்த்து அது வலியுறுத்தியவாறு இருக்கிறது. அனாதைகள் இருக்கிறார்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு அனாதையாக வளர்ந்த காரணத்தினால் அல்லது அவர்களுக்கு அந்த நல்ல விஷயம் போதிக்கப்பட்ட காரணத்தினால பலமுறை நண்பர்கள் முன்னிலையில் வைத்து எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆனால் காஃபிருல் யத்தீம் ஃபில் ஜன்னா ஆக்கதா, நானும் யத்தீம்களுக்கு பொறுப்பேற்பவரும் இப்படி இருப்போம் என்று சொல்லி வாஷார பி சப்பாபா வல் உஸ்தா, ஆட்காட்டி விரல் நடுவிரல் இரண்டையும் இணைத்து காண்பித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் யத்தீம்களுக்கு சார்ஜ் எடுத்துக்கொள்கிறார்களோ, பொறுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களும் நானும் மறுமை நாளிலே சுவனபதியிலே இணைந்திருப்போம் என்று கூறுகிறார்கள் என்றால் இதைவிட வேறு என்ன விஷயம் இருக்கிறது? அம்மல் யத்தீம ஃபலா தக்கஹர், குர்ஆன் ஷரீஃபிலே சூரா அல் துஹாவிலே அல்லாஹ் பேசுகிறான், யத்தீம்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். நன்கு தெரிகிறது, ஏழை எளியவர் யத்தீம்கள் என்று தெரிந்தால் நீங்கள் அவர்களை அரவணையுங்கள். சொல்லப்போனால் அவர்களுடைய தலையை நீங்கள் வருடி கொடுங்கள். வாத்தீமின் மிஸ்கின்களுக்கு உணவளியுங்கள் என்றெல்லாம் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. இந்த அனாதைகள் விடுதிகளை நாம் பார்க்கிறோம். அந்த அனாதை விடுதிகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்தாக வேண்டும். இது போன்ற பல விஷயங்கள். மற்றும் ஒரு ஹதீஸ், அசாயி அல் அர்மிலா வல் மிஸ்கின், ஊரிலே விதவை பெண்மணிகள் இருப்பார்கள், கைம்பெண்கள் இருப்பார்கள். அந்த பெண்களுக்காக, மிஸ்கின்களுக்காக யார் முயற்சி எடுத்துக்கொள்கிறாரோ, உழைப்பு எடுத்துக்கொள்கிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்த ஒரு போராளியை போல, முஜாஹிதை போல் இருக்கிறார் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொன்னார்கள், இரவெல்லாம் சடைவடையாமல் தொழக்கூடியவர், பகலிலே தொடர்ந்து நோன்பு நோற்பவர், அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார். யாருக்காக நாம் முயற்சி எடுத்துக்கொள்கிற போது? விதவை பெண்மணிகளுக்காக வேண்டி மற்றும் ஏழை எளியோருக்காக. இதை விட ஒரு அழகான ஹதீஸை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியுமா? இன்றைக்கு காஷ்மீரிலே அனாதைகள் அதிகமாக இருக்கிறார். தந்தைகள் எங்கே என்றே தெரியவில்லை. விதவை பெண்மணிகள் ஆயிரம் இருக்கிறார்கள். கணவன்மார்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. எவ்வளோ பெரிய வேதனை, சோதனை. தீவிரவாதிகள் என்கிற பேரிலே நம்முடைய முஸ்லீம்களே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்விடுகிறார், கைது பண்ணி கொண்டு போய்விடுகிறார். இளம் பெண்மணிகள், அந்த விதவை பெண்கள் இருக்கிறார்கள், இளம் பெண்மணிகள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விமோச்சனம், நம்முடைய சமுதாயத்திற்கு விமோச்சனம் வேண்டும். இவர்களுக்கெல்லாம் நாம் சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டோம் என்றால், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நம்மிடத்தில் உதவிகள் கேட்கிற போது, நாம் அந்த உதவிகளை வழங்குகிற போது நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகளாக ஆகிறோம். போர்க்களத்தில் உயிர் நீத்த முஜாஹிதுடைய நன்மை கிடைப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இரவெல்லாம் சடைவடையாமல் நின்று தொழுபவருடைய நன்மை கிடைப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பகலெல்லாம் தொடர்ந்து நோன்பு நோற்பவர், அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எப்படி? அந்த பாக்கியம் கிடைக்கிறது அல்லவா? இப்படி நிறைய ஹதீஸுகள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். முக்கியமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நாம் தூரத்திலே பார்க்கிறோம், நம்முடைய கண்களை விரித்து பார்க்கிறோம், நாலா பக்கமும் நம்மால் இயன்ற உதவி செய்யணும். முதலில் நம்முடைய குடும்பத்திலே சில பேர் முடியாமல் இருப்பார்கள், இயலாமல் இருப்பார்கள். அவர்களை நாம் நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். உதாரணமாக நம்முடைய பெற்றோர் வயசாளிகளாக இருப்பார்.
நாம் ஒருபோதும் அவர்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாது மட்டுமல்ல, எவ்வளவுக்களவு அவர்களை கௌரவப்படுத்த வேண்டுமோ, மகிமைப்படுத்த வேண்டுமோ, இறுதி காலம் வரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவர்களால் இப்போது சம்பாதிக்க முடியவில்லை, ஒரு காலத்தில் சம்பாதித்தார்கள், நமக்கு படியளந்தார்கள், நம்மை போஷித்தார்கள், நமக்கான எல்லா வாழ்வாதாரங்களையும் நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அவர்கள் வீட்டிலே அவர்கள் முடங்கி போயிருந்தார்கள் என்றால் நாம் அவர்களை எந்த அளவுக்கு ஆதரிக்க முடியுமோ ஆதரிக்க வேண்டும். அல்லது நம்முடைய பெற்றோர் இல்லாவிட்டால் அந்த பெற்றோருடைய நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோரோடு நெருக்கமாக இருந்தவர்கள், இணக்கமாக இருந்தவர்கள், அவர்கள் மீது தோழமை நட்புறவு கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாக அதன் நன்மைகள் நம்முடைய பெற்றோருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய பெற்றோரோடு நண்பர்களாக இருந்திருப்பார்கள், தோழர்களாக, அவர் இன்றும் உயிரோடு இருப்பார்கள். அவர்கள் இயலாதவர்களாக, முடியாதவர்களாக, வசதி குறைவானவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு நாம் உதவி. இதெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போதனை. இதோ ஒரு ஹதீஸ் வருகிறது, மிக அருமையான ஒரு ஹதீஸ். ரஆ சாதுன் அன்னலகு ஃபதன் அலா மன்தூனகு. முஸாப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார். சாதி என்கின்ற ஒரு நண்பர் இருந்தார். அவருடைய வீட்டிலே அவரை விட வசதி குறைவானவர்கள் இருந்தார்கள், சம்பாதிக்க இயலாதவர்கள் இருந்தார்கள். அவர் என்ன எண்ணினார்? இந்த எல்லாரை விட நமக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, தனி மதிப்பு இருக்கிறது, தனி அந்தஸ்து இருக்கிறது, வெயிட் இருக்கிறது என்றெல்லாம் அவர் எண்ணிய போது அவருடைய மனநிலையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டு சொன்னார்கள். ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பில்வஃபாயிக்கும். உங்களை யார் பலகீனர்களாக இருக்கிறார்களோ, இயலாதவர்களாக இருக்கிறார்களோ, கையாளாகாதவர்கள் இருக்கிறார்களோ, அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோ, இவர்களை கொண்டே தவிர நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்களா? ரிஸ்க் அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். உங்களை நீங்கள் உயர்வாக காண்பித்துக் கொள்ளாதீர்கள். நாம் தான் சம்பாதித்து போடுகிறோம், அவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள், அவர்கள் வளருகிறார்கள். வீட்டில் கண் தெரியாதவர்கள் இருப்பார்கள், பார்வை குறைந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களால் சம்பாதிக்க முடியாது. எத்தனையோ குடும்பங்களிலே அப்படி சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நாம் பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், அவர்களை வைத்துத்தான் உங்களுக்கு ரிஸ்க்கே கிடைக்கிறது என்கிறார், உதவியே கிடைக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய நைவாசல் ஜாமியா மஸ்ஜிதுடைய முன்னாள் இமாம் தாஜு ஷரியத் ஹஜ்ரத் அவர்களுக்கு 2 பெண் மக்கள். 2 பெண் மக்களில் ஒருவர் ஹேண்டிகப்பாக இருந்தார்கள், மாற்றுத்திறனாளியாக இருந்தார்கள். அவர்கள் சுலைம் மாற்றுத்திறனாளியாக இருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். ஹஜ்ரத் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது, வஃபாத்தான போது அவர்கள் அழுகை இன்றைக்கும் நம்முடைய கண்களிலே நிற்கிறது. தாஜு ஷரியத் அவர்கள் தேம்பி அழுத, விசும்பி அழுத அந்த அழுகை இன்றும் நம்முடைய கண்கள். இவர்களை வைத்துத்தானே, இந்த மகளை வைத்துத்தானே எனக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளித்தான், மகள் போய்விட்டாரே என்று அழுதார்கள். இந்த ஹதீஸை சொல்லி அழுதார்கள். காரணம், வீட்டில் சில இயலாதவர்கள், முடியாதவர்கள் இருப்பார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு பிரகாரம் அவர்களுக்கும் நாம் உதவி செய்கிற போது, அவர்களை நாம் அரவணைக்கிற போது, தழுவுகிற போது, அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலுமே இப்படி பலர் இருப்பார்கள். யோசித்து பார்த்து, நம்ம வீட்டில் இருப்பார்கள், நம்முடைய குடும்பத்தில் இருப்பார்கள். யோசித்தால் தான் நமக்கு தெரியும். ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவன் என்று சொல், ஏழையின் செழிப்பிலே இறைவனை காண்போம் என்பார்கள், ஏழைகள் நண்பன் என்றெல்லாம் சொல்வார்கள், பேச்சுக்கு பேசுவார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒடுக்கப்பட்டவருடைய தலைவர் என்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவில்லை, ஏழைகளின் நண்பன் என்று மட்டும் சொல்லவில்லை, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று கூறுகிறார்கள். என்னை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நாயகம். ஏழையின் சிரிப்பில் இறைவனும் இருக்கிறான், நானும் இருக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோ பாருங்கள், ஒரு அருமையான ஹதீஸை பாருங்கள். சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல் அபூனி ஃபில் துஆஃபா. உங்களுடைய குடும்பத்தில் யார் துஆஃபாக்கள் இருக்கிறார்களோ, பலகீனர்கள் இருக்கிறார்களோ, சம்பாதிக்க சக்தி இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களே என்னை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் அங்கே இருக்கிறேன், என்னை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தீர்கள் என்றால் என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். ஏழையின் சிரிப்பில் இறைவன் மட்டுமல்ல, இறைவனின் தூதரும் இருக்கிறார். அபூனி ஃபில் துஆஃபா. தோஃபா விஷயத்திலே அவர்களுடைய அந்த சிரமத்தை நீங்கள் நீக்குகிற போது அது மனமுவந்து செய்ய வேண்டும், சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும், சங்கடப்பட்டு கொண்டு செய்யக்கூடாது. எப்போது இவன் தொலைவான் நினைக்கவே கூடாது.
இவர்களை வைத்து காரணம் அவருடைய கௌரவத்தை அதிகப்படுத்துகிற முறையில் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்களை வைத்துத்தான் உங்களுக்கு உணவு என்றால் கௌரவம், அவர்களை வைத்து கௌரவம் கிடைக்கிறதல்ல, கௌரவப்படுத்த வேண்டுமா இல்லையா? அபூனி ஃபில் தோஃபா, இந்த வாசகத்தை இந்த உலகத்தில் எந்த தலைவனும் சொல்லியிருக்கவே மாட்டான். நீங்கள் தோஃபாக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக என்னை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பி தோஃபாயிக்கும், உங்களில் யார் இயலாதவர்கள் முடியாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டுதானே நீங்கள் ரிசுக்களிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்ன அந்த ஹதீஸ் ரவாஹு அபூ தாவூத் பி இஸ்னாதின் ஜய்யிதின், மிக அற்புதமான இஸ்னாத் வழித்தொடரை கொண்டு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு நல்வாக்குகள் நமக்கு நாமே என்று மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி நம்முடைய குடும்பத்தில் உள்ள இயலாதவர்கள், முடியாதவர்கள், ஏழைகள், அனாதிகள் அவர்களுக்கெல்லாம் உதவுவதன் மூலமாக, அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே படி அளக்கிறான் மட்டுமல்ல, மறுமையிலையும் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். எந்த அளவுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இணைந்திருக்கிற அந்த பெரும் பாக்கியத்தை தந்தருளுகிறான் என்பதை கவனத்தில் கொண்டு வாழ்வோமாக. அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.